ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா கார்ன் சூப்பு தான் பண்ண போகிறோம். இது தொண்டை வலிக்கு நல்லா கேட்கும். எல்லாருக்குள்ள தொண்டை வலிக்கும் நல்லா கேட்கும். இது நல்ல மருந்து. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, ஓகே, எப்படி பண்ணலான்னு பார்த்துருவோம். முதல்ல குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க அடுப்பை. ஒரு 2 ஸ்பூன் நார்மல் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அது சூடாகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஆயில் சூடானோடனே வெட்டி வச்ச கேரட், கேப்சிகம், இப்போ இதெல்லாம் போட்டுட்டு இஞ்சி பூண்டை இப்போ அது நல்லா வதங்குறது வர நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கி முடித்த பிறகு ஆனியன் போட்டுக்கோங்க. ஒரு ஆனியன், இல்லைன்னா உங்களுக்கு தேவையில்லை பாதினாலும், ஒரு ஆளுக்குனா பாதி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் கொஞ்சம் கேரட், கேப்சிகம் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்குங்க. இதுவும் நல்லா ப்ரௌன் கலரில் வந்த பிறகு ஆஃப் பண்ணுங்க. தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி வேணும், உங்களோட சாய்ஸ் தான். ஸ்கிப் பண்ணலாம். நான் தக்காளி இதில் போடலை. தக்காளி வேணும்னாலும் போட்டுக்கோங்க. இப்போ கார்னை சேர்த்துக்கலாம். கார்ன் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஒரு விசில் வர்றது வரைக்கும் குக்கரை மூடி வச்சுக்கோங்க. ஒரு விசில் வர்றது வரைக்கும் குக்கரை நல்லா மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சு அப்புறம் எடுத்து பார்த்தா சூப் ரெடி ஆகிடும். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் ஒரு பவுல் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும். இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு. கேஸ் எல்லாம் இதுவும் ரிலீஸ் ஆகின உடனே நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கேஸ்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இப்படி இருக்கணும். அப்புறம் தான் நீங்கள் திறக்கணும். கரைச்சி வச்ச சோள மாவை நம்ம இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு இது கரைச்சி வச்சதை நம்ம இது கூட இப்போ கடைசியில் தான் சேர்க்கணும். முதல்லையே சேர்த்துடக்கூடாது. சேர்த்து நல்லா கிண்டிக்கணும்.
ஓகே, இந்த மாதிரி வரணும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கடைசியில். இந்த மாதிரி வரணும். அப்புறமே நல்லா கொஞ்ச நேரம் கொதித்த உடனே 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் போட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. பெப்பர் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கிண்டிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கரையும் இறக்கிக்கலாம். இறக்கி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இவ்வளோதான் முடிஞ்சு. இது வந்து வீட்டில் வந்து தொண்டை வலிக்கிறப்போ ஒன்று இது போட்டு குடிச்சிங்கன்னா நல்ல மருந்தாக இருக்கும். நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். அப்படி தான் எனக்கும் என் பொண்ணுக்கு கொடுத்து சரியாயிட்டு, அதனால தான் நான் இதை வந்து செஞ்சேன். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதான் சூப், கார்ன் சூப். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும். பாய்.